அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பாடியிலிருந்து வரேன். என் பேர் சீனி மதன மீரான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவல் 12 பிறந்தார்கள். ரபியுல் அவல் 12 மறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மறைந்த நாள் கொண்டாடாமல் பிறந்த நாள் கொண்டாடுவது காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பார்வை விட்டு மறைந்தாலும் கூட இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹயாத்துடன் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. மற்ற இறை நேசர்களும் ஹயாத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய சட்டங்கள் கூட இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அந்த சட்டம் இன்னைக்கு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னரும் கூட இந்த உலகத்தில் இருக்கின்ற போது இருக்கிற சட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு பல உதாரணம் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு கணவர் இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்க. அந்த பெண்ணை யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இறைவன் குர்ஆன்ல சொல்லிட்டான், வல் முஹஸனாத் மினன் நிசா, கணவர் உள்ள பெண் உங்களுக்கு ஆகமாக்கப்படவில்லை, விலக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் கணவர் இறந்துட்டாரு, அந்த பெண்ணை இதா இருப்பாங்க. இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறோங்க. அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு யாருக்கு ஜாயிஸ் இருக்கோ அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம். இது மார்க்க சட்டம், நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த சட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியருக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னாலும் அவருடைய துணைவியர்களை யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ் போட்ட சட்டம் அது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா கான லகும் அன் தூது ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதற்கு உங்களில் யாருக்கும் அனுமதி கிடையாது. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னால எக்காலமும் யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை இறைவன் போட்டான். ஒரு ஆள் உயிரா இருக்கிறாரு, அவருடைய துணைவியர் யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியுமா? முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய பார்வை விட்டு போனதுக்கு பின்னாலும் அவருடைய துணைவியர்களை யாரும் திருமணம் செய்து கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹயாத்தாக இருக்கக்கூடியவருடைய சட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன். நம்மள ஒரு ஆளுக்கு நிறைய சொத்து சுகமெல்லாம் இருக்குது. அவர் விரும்பினா யாருக்கும் கொடுக்கலாம். ஆனா அவர் இறந்துட்டான்னு வச்சுக்கிறோங்க, அவருடைய வாரிசுதாரர்கள் அதை பங்கீடு செய்து கொள்வார்கள். இது நம்முடைய மார்க்க சட்டம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பின்னால அவருடைய சொத்துக்களை அவருடைய வாரிசுதாரர்கள் பங்கீடு செய்து கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமா தரக்கனாஹு சதகா, நான் விட்டு செல்கிற பொருட்கள் இஸ்லாமியர்களின் பொது உடைமை சொத்துக்கள் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு ஆள் உயிரா இருந்தா அவருடைய சொத்துக்களை வாரிசுதாரர்கள் பங்கீடு செய்து கொள்ள முடியாது. மௌத்துக்கு பின்னாலதான் செஞ்சு கொள்ளலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பின்னாலும் கூட அவருடைய சொத்துக்களுக்கு யாரும் வாரிசுதாரர் வர முடியாது என்றால் என்னங்க அர்த்தம்? உயிரா இருக்கக்கூடிய சட்டம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு கபரிலும் ஆஜராகிறார்களே. ஒரு ஆள் இறந்துட்டாக்க கபர்ல கொண்டு போய் அடக்கம் செய்யப்படும். மலக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, மன் ரப்புக்க, உன் ரப்பு யாரு, உன் இறைவன் யார்? அடுத்த கேள்வி என்ன தெரியுமில்ல, மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி இவர்கள் விஷயத்தில் உலகத்துல நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? அந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தாதான் வெற்றி, இல்லன்னா தோல்விதான். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒவ்வொரு கபரிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுட்டி காட்டி இது யார், இவர் விஷயத்தை என்ன சொன்னாய் என்று கேட்கின்ற போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்கு வருகை தருகிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பார்வை விட்டு மறந்து விட்டாலும் கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அறிவிக்குது. அதே போல ஒரு கட்டத்துல சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் மஸ்ஜித் நபவியில தூங்கிக்கிட்டு இருந்தேன். என் மேல ஒரு சின்ன பொடிக்கல் வந்து விழுந்துச்சு. முடிச்சு பார்த்தேன், ஹலீஃபா அமீருல் மூமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்றுகிட்டு இருந்தாங்க. என்ன கூப்பிட்டாங்க, கிட்ட போய் நின்றேன். அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க பள்ளியாசல்ல 2 பேரு, அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னாங்க. அந்த 2 பேரையும் அழைச்சுக்கிட்டு ஹலீஃபா அவருக்கு முன்னால வந்து நிறுத்தினேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, மீன் ஐன அன்துமா, நீங்க 2 பேரும் எங்க இருந்து வர்றீங்க? அவர் 2 பேரும் சொன்னாங்க, மின தாயிஃப், தாயிஃப்ல இருந்து வர்றோம். அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தாயிஃப்ல இருந்து வந்ததால் உங்களை நான் விடுறேன். லவ் குன்துமா மின் அஹ்லில் மதீனா,
நீங்க மட்டும் இந்த மதீனாவை சார்ந்தவர்களாக இருந்திருந்தா லஅவுஜஅதுகுமா உங்களுக்கு கடும் தண்டனை கொடுத்திருப்பேன். ஏன்? தர்ஃபஆனி அஸ்வாத்தகுமா ஃபீ மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியில அமர்ந்து கொண்டா சத்தம் உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நமக்கு தெரியுங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே யார் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்தத்துக்கு மேலாக தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. அல்லாஹ் போட்ட சட்டம் அது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே நீங்கள் இருக்கின்ற போது அவங்க சப்தத்துக்கு மேலாக உங்க சப்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. அல்லாஹ் போட்ட சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய பார்வை விட்டு மறைந்ததற்கு பின்னாலும் கூட அந்த சட்டம் தொடர்கிறது என்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியிலா சத்தம் போட்டு பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வை விட்டு மறைந்தாலும் கூட இன்றைக்கும் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனாலதான் பிறந்த நாள் விழா என்று நாம் கொண்டாடுகிறோம். இப்ப நம்ம ஸலவாத்தை சொல்றோம், ஸல்லல்லாஹு உங்களை எடுத்து காட்டப்படுது, நம்ம சலாம் கூறுறோம், அதுவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து வைக்கப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் இன்னும் இருந்துகிட்டு தானங்க இருக்குது, அருந்து போய்விடவில்லை. நம்முடைய பார்வை விட்டு மறைந்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் அருந்து போய்விடவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் மறைந்திருக்கிறார்களே தவிர ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் பிறந்த நாள் விழா என்று மட்டுமே கொண்டாடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.